சென்னை பல்லாவரம் அருகே வாட்ஸ்அப் மூலம் பெண்களுக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பி மிரட்டி வந்த நபரை தாம்பரம் தனிப்படை போலீசார் குறிவைத்து பிடித்துள்ளனர். ஜூஸ் குடிக்கலாம் வாங்க என வரவழைத்த போலீசார் குற்றவாளியை தொக்காக தூக்கியது எப்படி? ஹாய், ஹலோ, எனக்கு உங்களை நல்லா தெரியும் என வாட்ஸ்அப்பில் அறிமுகமாகி பின்னர் ஆபாச வீடியோக்களை அனுப்பி காதல் வலையில் சிக்க வைக்க முயன்ற மர்ம நபர் இறுதியில் போலீசார் விரித்த வலையில் வசமாக சிக்கியிருக்கிறார். சமூக வலைத்தளங்கள் மூலம் பெண்களை குறிவைத்து ஆபாச வீடியோக்களை அனுப்பி மிரட்டி வந்த நபரை போலீசார் சிக்க வைத்தது எப்படி? சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொழிச்சலூரைச் சேர்ந்தவர் அந்த 38 வயது பெண். சமூக சேவைகளில் ஈடுபட்டு அதனை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர் ஒருவர் முதலில் வாட்ஸ்அப்பில் ஹாய், ஹலோ என்று குறுஞ்செய்தி அனுப்பி தொடர்பை ஏற்படுத்த முயன்றுள்ளார். அதற்கு அந்த பெண் பதிலளிக்காத நிலையில் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அவர் சிறு வயது முதல் தெரிந்தவர் போல பேசி நம்பிக்கையை ஏற்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது பேச்சை நம்பாத பெண் தொடர்ந்து புறக்கணித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் பல பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தன்னுடன் உறவில் ஈடுபடுமாறு வற்புறுத்தியுள்ளார். அது மட்டுமில்லாமல் தனது விருப்பத்திற்கு இணங்கவில்லை என்றால் பெண்ணின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தாம்பரம் காவல் துணை ஆணையரிடம் புகார் அளித்ததுடன் அந்த நபர் அனுப்பிய ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் பாதிக்கப்பட்ட பெண் போலவே பேசி சரி ஜூஸ் குடிக்கலாம் வரீங்களா என கூறி மர்ம நபரை வரவழைத்துள்ளனர். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள குளிர்பான கடைக்கு குஜாலாக வந்த நபரை அங்கு மாறுவேடத்தில் காத்திருந்த போலீசார் கோழியை ஈரத்துணியை போட்டு அமுக்குவது போல சுற்றி வளைத்து லபக்கென கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த ஜோதிவாசுகுமார் என்பதும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. அவரது செல்போனை ஆய்வு செய்த போலீசார் பல பெண்களுடன் இருக்கும் ஏராளமான ஆபாச புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் வீடியோ அழைப்புகளின் பதிவுகளை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் சுறுசுறுப்பாக செயல்படும் நடுத்தர வயது பெண்கள், கணவரை பிரிந்து தனியாக வாழும் பெண்கள் உள்ளிட்டவர்களை குறிவைத்து ஆபாச வீடியோக்களை அனுப்பி நெருங்கி அவர்களை ஏமாற்றி வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. எதிர்ப்பு தெரிவிக்கும் பெண்களை உடனடியாக விட்டுவிட்டு அடுத்த பெண்களை குறிவைப்பதையே அவர் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அறிமுகமில்லாத நபர்களின் குறுஞ்செய்திகள், அழைப்புகள் மற்றும் ஆபாச உள்ளடக்கங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் இதுபோன்ற மிரட்டல்களுக்கு உள்ளானால் பெண்கள் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.